ஹத்திரம் என்று போடுகிறார். ஹத்து என்பதற்கு உடல் ஊறு முதல் பதிப்பில், ஆட்சி மாற்றம் நெருக்கடி நிலை இரண்டாவது பதிப்பில் காயம் என்று போடுகிறார். இப்படி ஒரு சீர்மின்மையாக விடுகிறது. இது முடிவாக சொல்ல வேண்டுமானால் ஒரு அருமையாக முன்னோட்டமாக எனக்கு எடுத்துக் கொடுத்திருக்கிறார்கள். உள்ளத்தால் நாங்கள் ஒன்றுபடும் என்பதற்காக இந்த கட்டுரையை நான் குறிப்பிட்ட செய்தியை அவர்கள் நுணுக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். கட்டுரை ஆகட்டும் கிடையாது, எண்ணம் தான் ஒன்றாக இருக்கிறது. அதை மட்டும் நான் படித்துவிட்டு நிறைவு செய்கிறேன். இன்றளவில் அவரவர் தனித்தனியாகவும் நிறுவனங்கள் சார்ந்தும் ஆக்கியுள்ள கலைச்சொற்களையும் எல்லாம் அரசு ஓரிடத்தில் திரட்டி அவற்றை துறை வாரியாக வகைப்படுத்த வேண்டும். எல்லா சொற்களையும் இதுவரையில் 10, 20, 100 நிறுவனங்கள் சொற்களை தொகுத்திருக்கிறார்கள், கலை சொல்லகம் செய்திருக்கிறார்கள். அவற்றை எல்லாம் அரசு திரட்ட வேண்டும், திரட்டி துறை வாரியாக பகுக்க வேண்டும். மூவர் கொண்ட உயர்நிலை குழு சொன்னார்களே, மூவர் கொண்ட உயர்நிலை கலை சொல்லில் குழுவினர் ஒருவரை ஒன்றினை அரசு நியமிக்க வேண்டும், அரசு உருவாக்க வேண்டும். அம்மூவரில் ஒருவர் தமிழ் செஞ்சொற் புலமை வாய்ந்தவராகவும், இரண்டாம் அவர் ஆங்கில மொழி அறிஞராகவும், மூன்றாம் அவர் பல்கலை தொழில்நுட்ப வல்லுநராக இருக்க வேண்டும். ஒருவர் தமிழ் அறிஞர், நுண்மான் நுழைவலம் கற்ற தமிழ் அறிஞர், இன்னொருவர் ஆங்கில புலவர், இன்னொருவர் அந்த துறை வல்லாராக இருக்க வேண்டும். அத்துணைக்குழுவினர் இன்றளவும் உள்ள பல்லாயிர கலைச்சொற்களையும் ஆய்வு செய்து சட்டமிட்டு தரப்படுத்தி துறைவாரியாக சொல் வரைவு தொகுதிகளை உருவாக்க வேண்டும். டிராப்டட் சொற்கள் உருவாக்க வேண்டும். உங்க கருத்தான் முடிச்சிட்டேன். ஏன்னா நான் வேற ஆள் இருந்தால் கூட அதிக நேரம் உரிமை எடுத்துக்குவேன். தொடையாளர் அரங்கர் மாதிரி வந்தால் அதிக நேரம் எடுத்துக்குவேன். அவரை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. துறை துணைக்குழுவினர், இந்த மேலே ஒரு துறை தலைமை குழு இருப்பதை போல ஒவ்வொரு துறைக்கும் இது போல 3 துணை உறுப்பினர் இருக்க வேண்டும். அவர்கள் அந்த பயன்படுத்தப்பட்ட பல்துறை சார்ந்தோர் பலரும் அறிய செய்து அவர்கள் கருத்துக்களை பெற வேண்டும். முதல்ல சுட்டுக்கொள்ள வேண்டும். இந்த சொல்லுக்கு இந்த சொல்லு பயன்படுத்திக்கிறேன், இது பொருத்தமாக இருக்குமான்னு ஒரு சுற்றோட்டம் விட வேண்டும். வரைவு கலைச்சொற்களுக்கான கருத்துக்கள் பெறப்பட்ட பின்னர் அவற்றின் அடிப்படையில் உயர்நிலை கலைச்சொல் குழுவினர் நுண்ணாய்வு செய்து தரப்படுத்த தொகுதிகளை அரசுக்கு அனுப்பி வேண்டும். அரசளவில் அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்களின் பரிந்துரைக்கு பின் அமைச்சரவை அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நிலைப்படுத்தப்பட்ட இறுதி கலைச்சொல் தொகுதியில் உள்ள சொற்களை மட்டுமே பாடநூல் நிறுவனங்கள், கல்லூரிகள், மாணவர்கள், தொழிலகங்கள், தொலைக்காட்சி முதலிய ஊடகங்கள் என பலரும் பயன்படுத்த வேண்டும். பண்டை தமிழகத்திலே தமிழ்ச்சங்கம் புலவர் படைப்புகளை ஏற்றுக்கொண்டதை போல அமைச்சரவை ஏற்றுக்கொண்ட சொற்களை அனைவரும் பயன்படுத்த வேண்டும். சொன்னாலே செவ்வியல் மொழியா, செம்மொழியா, சீர்மை மொழியா என்று அந்த குழப்பமே இல்லாமல் அரசு ஒரு வரையறை வைத்து விட்டால் அதுதான். இப்போ கஜன்லாம் போய் மீட்டர் வந்து விட்டது, மீட்டர் தான் பயன்படுத்தணும். நான் இல்லைங்க, நான் எங்கள் வீட்டில் கஜன் தான் பயன்படுத்தணும்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு நிலை வேண்டும். நிறைவாக சொல்ல வேண்டுமானால் நாம் பொருள்களை உற்பத்தி செய்ய வேண்டும். அதுதான் முக்கியமானது. நம்மை பொறுத்தவரையிலே நாம் படைத்தோம். கட்டுமரம் நம்மாலே படைக்கப்பட்ட ஒரு பொருள். நம்மாலே படைக்கப்பட்ட பொருள் ஆங்கிலேயன் அப்படி எடுத்துக்கொண்டான். நாம் எல்லாம் பிற சொற்கள் யாரோ படைக்கிறார்கள், அதற்கு என்ன செய்வது என்று தடுமாறுகிறோம். அவர் சொன்னதை போல நாம் படைத்தோம். ஆனால் கட்டுமரம் நம்முடைய பொருள், அது ஆங்கிலேயன் கட்டுமரம் என்று எடுத்துக்கொண்டான். சுனாமி வந்தது. சுனாமி என்கின்ற சொல் ஜப்பானிய சொல். ஆழி பேரலை சொல்கிறோமே, அந்த ஆழி பேரலைக்கு சுனாமி என்ற சொல் ஜப்பானிய மொழி சொல். அந்த சொல்லை உலகம் மொழி எல்லாமே ஏற்றுக்கொண்ட ஒரு நிலை வந்துவிட்டது. ஆகையினாலே நம்முடைய மொழியிலே பொருள்களை உற்பத்தி செய்தால், கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தால் அனைத்துமே சீராகும். ஆகையினால் இது ஒரு பருந்து பார்வை போல நான் பொதுவாக வந்திருக்கிறேன். இதன் தொடர்பாக பல்வேறு அறிஞர்கள் ஆய்வு செய்து நிறைவு காண வேண்டும் என்று வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர் பெரியாண்டவன் அவர்கள் நான் ஒதுக்கிய காலத்தை விட சற்று கூடுதலாக எடுத்துக்கொண்டார்கள் என்றாலும் பல நல்ல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். கேட்டிருக்கக்கூடிய அவையினர் அவர் 2 கருத்தை முக்கியமாக சொன்னார். ஒன்றில் மட்டும் நான் ஒரு திருத்தம் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு சொல்லை பற்றி அரசு என்ன முடிவு செய்கிறதோ அதைத்தான் ஏற்க வேண்டும் என்றார். அதை நான் ஏற்கவில்லை. குழு என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நாடு ஏற்க வேண்டும், அரசும் ஏற்க வேண்டும். அரசு மாறி 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 வரக்கூடும். குழு பரிந்துரை செய்து அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு குழு பரிந்துரை செய்து உடனே இன்னொரு குழு மறுப்பார்கள். அது என்ன, அவங்க 3 பேர் சொல்றாங்க நான் ஏற்றுக்கொள்வேன் என்று. அந்த குழு நான் இணையதளத்தில் கூட வெளியிட வேண்டும். அரசு இணையதளத்தில் அந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும், வெளியிட வேண்டும். குழு அரசுக்கு பரிந்துரைத்து அரசு அதை அரசாணையாக வெளியிட வேண்டும். நாங்கள் கேஷில் தச்செழுப்பு தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வதை போல அரசு அதை வெளியிட்டால் வலுவாக இருக்கும். குழுதான் பரிந்துரைக்க வேண்டும். இந்த 3 அடங்கிய குழுதான் பரிந்துரைக்க வேண்டும். ஒன்று நல்லது. அதாவது அரசு
ஆணையிடுவதை அந்த ஆணைக்குள்ள அடிப்படை செய்தி குழுவினுடைய செய்தியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நாட்டில் ஒரு ஆணை பிறப்பித்தால் அதற்கு கட்டுப்பட வேண்டும் என்ற தன்மை வர வேண்டும். அண்ணா சாலை என்று ஆணை பிறப்பித்து எத்தனையோ ஆண்டாயிற்று, மவுண்ட் ரோடு மறையில. அதே போல எத்தனையோ சென்னை என்று சட்டம் போட்டு வெகு நாட்கள் ஆகின்றன. இன்றைக்கு மெட்ராஸ் மாறல, ஆனால் பெங்களூரு என்று மாற்றினான். பெங்களூர் ஓடக்கூடிய எல்லா பேருந்துகளும் பெங்களூரு என்று எழுதுகிறான். கொல்கத்தா என்று பெயர் மாற்றினான். எல்லாரும் யார் எடுத்தாலும் முதல்ல கா என்று வந்துட்டா கூட நிறுத்தி கொல்கத்தாங்கிறாங்க. ஆகவே சட்டம் அரசு செய்ய வேண்டியது, போட்ட சட்டத்தை மீறினால் கடுமையாக நாங்கள் தண்டிப்போம் என்ற நிலையில அரசு இயங்க வேண்டும். மொழி சொற்களை உருவாக்கி தர வேண்டிய பொறுப்பு அந்த கழகத்தினுடைய அந்த குழுவினுடைய பொறுப்பு என்ற கருத்தை ஏற்க வேண்டும். ஐயா சிலம்பொலியார் அவருக்கு முதற்கண் வணக்கத்தை தரும். ஏன்னா காலையிலேருந்து ஆய்வரங்கம் போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஆய்வரங்கத்தில் ஒரு பெரிய இடர்பாடு என்னன்னா, ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்தவர்களுடைய கட்டுரைகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் சொன்னதை நான் எல்லா இடத்துல அதை பதிவு பண்ணிட்டு வந்திருக்கேன். அது ஒரு பெரிய நெருடலா இருக்கு. 8 பக்கம் 10 பக்கம் அப்படிங்கிறது முழுவதும் வாசிக்க முடியாது. மொழியியல் புலமை அங்க நீங்க சொன்ன மாதிரி அழகாக ஒரு 3-4 கருத்துக்களை சொல்லி அதில் கேள்வி கேட்கும்போது அந்த அரங்கம் சிறப்பாக இருந்தது. அந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா பரவாயில்ல. இங்கு கலை சொற்களை பற்றி சொன்னீங்க, அதை பற்றி மாத்திரம் ஒரே ஒரு கேள்வி. கலை சொற்கள் என்ற போது தமிழிலே வழக்கில் இருக்கின்ற சொற்கள், வழக்கொழிந்த சொற்கள் என்கின்ற வகையிலே சொற்கள் இருக்கின்றது. இப்ப ஐயா சொன்னாரு, நம்ம படத்தை புகைப்படம், நிழல் படம், ஒளிப்படம். இப்போ புகைப்படம் அப்படிங்கிறது கூட ஒரு சில கலை சொற்களே பார்த்தீங்கன்னா மாறுபாடு கொண்ட பொருளாக அமையும். புகைப்படம்னா அது என்னமோ எனக்கு அது ஒரு பொருள் மாறுபாடு கொண்டதாகத்தான். அது புகைப்பணிந்த படம் அல்லவே கிடையாது. சரி, அதுவும் வேண்டாம். நிழல் படம் அப்படின்னு என்ன முழுவதும் போட்டோ எடுத்துட்டு அதை நிழல் படம், நிழல படமா எடுக்கலையே. அப்ப ஒளிப்படம் தான் கரெக்ட். ஒளிப்படம் என்னை ஒத்த ஒளிர்ந்த நிலையில் இருக்கின்ற படம், ஒளிப்படம் ஒளிர்ந்த நிலையில் உள்ள என்பதை சபைக்கு தெரிவித்தோம். கேள்வியாளர் சொன்னது போல இந்த அரங்கங்கள்ல பேசக்கூடிய கட்டுரைகள் முன்னாலேயே அச்சடித்து படிப்பவர்களுக்கு கொடுப்பது பயனுள்ளதாக இருக்கும். காலம் ஏற்பாடு செய்தவர்களுக்கு இயலாத காரணங்களால அது கொடுக்க முடிவதில்லை. ஆனால் வருங்காலத்திலாவது நடக்கக்கூடிய கருத்தரங்குகளில் நிச்சயமாக கட்டுரைகள் இருப்பவர்களுக்கு கொடுக்காவிட்டால் அந்த அரங்கத்தையே நடக்காம விட்டுக்கலாம். அல்லது கட்டுரை படிப்பவர்களை வெறும் உங்களுடைய கருத்தை மட்டும் சொல்லுங்க, நாங்கள் கேட்டுக்கிறோம், 2 நிலையில ஏதாவது ஒரு நிலை இருக்க வேண்டும். கூடுமானவரை அவர் கருத்தை தான் சொன்னார். அவர் சொன்னது பழைய கருத்துக்களை எல்லாம் நாம் ஏற்று அதை புழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். 2வது ஒரு சீர்மை. எதை சொன்னாலும் ஒரு பொருளுக்கு 4 இடத்துல 4 விதமா பொருள் இருக்கலாம். அது எந்த இடத்துக்கு எதை பயன்படுத்துவது என்பது நான் முதல்ல சொன்னது போல நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு முதன்மை பெற்ற நிறுவனம் இருக்க வேண்டும். அந்த நிறுவனம் தான் அனைத்துக்கும் ஒரு அடிப்படை செய்தியாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை தான் அவர்கள் அருமையாக சொன்னார்கள். அவர்களுடைய கட்டுரைக்கு நன்றி. இன்னும் வேற யாரோ? நிழலாக ஒரு உருவத்தில் இருக்கிறேன், என்னுடைய நிழலை தாங்கிய படம் என்பதால் நிழற்படம் என்று காரண பெயராக நான் சொல்ல விளைவது நிழல் படமும். அதனால் தான் சொல்கிறேன், இதில் எதை பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்கின்ற ஒரு ஆண்மை பெற்ற குழு இருக்க வேண்டும். அந்த ஆங்கிலத்தில் வந்து விட்டது, லத்தீன் மொழி மூலம் லத்தீனிலே போட்டோ என்பதற்கு ஒளியை